ஆனந்த மாலை. அதுக்கு ஏன் ஆனந்த மாலைன்னு பேர் தெரியுமா? நடராஜாவுக்கு பேரு ஆனந்த தாண்டவ நடராஜா. மாணிக்க வாசகருக்கு பேரு ஆனந்த மாணிக்க வாசகர். அதுக்கு பேரு ஆனந்த மாலை. ஆனந்தம்னா என்ன தெரியுமா? மகிழ்ச்சி வேறு, களிப்பு வேறு, ஆனந்தம் வேறு. ஒரு வீட்டுல போய் சாப்பிட்டேன், சாப்பாடு நல்லா இருக்கு, அது களிப்பு. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம். பாரதியார். சாப்பாட்டினால வர்ற இன்பத்துக்கு களிப்புன்னு பேர். ஒரு கச்சேரி கேட்கிறோம், ரொம்ப நல்லா இருக்கு. இளையராஜா கச்சேரி கேட்கிறோம், கே.பி. சுந்தராம்பாள் கச்சேரி எங்க காலத்துல அற்புதமா இருக்கும். அரியக்குடி ராமானுஜய்யங்கார் கச்சேரி ரொம்ப நல்லா இருக்கும், காது குளிர கேட்கிறோம். அதுக்கு பேரும் மகிழ்ச்சி. களிப்பு, மகிழ்ச்சி. களிப்பு நாச்சுவை, வயிறு. மகிழ்ச்சி கொஞ்சம் மனசு. மூணாவது ஆனந்தம். ஆனந்தம்னா என்ன தெரியுமா? உடம்பு அப்படியே உருகிரும். கோயில்ல போய் நடராஜாவுக்கு முன்னாலே நின்று கொண்டு, எம்பெருமானேன் புனித்த புருவமும் கொப்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் வால்வெண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறோம் பாருங்க. அதுக்கு பேருதான் ஆனந்தம். களிப்புக்கு எல்லை உண்டு, மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு, ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. திருப்பெருந்துறையிலே ஒருவர் முருகனுக்கு கோயில் கட்டினார். கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னால கனவுல சிவபெருமான் காட்சி கொடுத்தார். அந்த கோயிலுக்கு முருகன் கோயில்னு பேர் வைக்காதே, ஆனந்த மாணிக்க வாசகர் கோயில்னு பேர் வை. ஏன்? திருப்பெருந்துறையிலே எல்லாம் மாணிக்க வாசகருக்குத்தான். இன்னைக்கும் கோயிலுக்கு பக்கத்திலே குளம், குளக்கரையிலே முருகன் கோயில், அதுக்கு பேரு ஆனந்த மாணிக்க வாசகர் கோயில். ஆனந்தம் என்பது எல்லையற்ற இன்பம். அதனாலதான் அதுக்கு ஆனந்த மாலைன்னு பேர். அந்த ஆனந்த மாலையில ஒரு பாட்டு, அதிலிருந்து நம்முடைய பேச்சு தொடங்குகிறது. தாயாய் முலையை தருவானே, தாராதொழிந்தால் சவலையாய் நாயேன் கடிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குதியே. நீ தாயாயிருந்து முலையை கொடுப்பவன், நீ விட்டுவிட்டால் நான் சவலையாக போய்விடுவேன், தாராவிட்டால் நான் சவலையாக போய்விடுவேன். தாயாய் முலையை தருவானே, தாராஜொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குதியேன். தாயே என்று உன் தாழடைந்தேன், தயா நீ என்பால் இல்லையே. உங்கிட்ட வந்தேன், நீ என்னை பார்க்கவே இல்லையேன். தாயே என்று உன் தாழடைந்தேன், தயா நீ என்பால் இல்லையே. நாயேன் அடிமை உடனாக ஆண்டாய், நான் தான் வேண்டாவோ. இந்த நாயை நீ ஆட்கொண்டாய், நானா வந்தேன், நீதான் ஆட்கொண்டாய், எல்லாம் நீ செய்தாய். இப்ப மட்டும் நான் உனக்கு வேண்டாதவனா மாறிட்டனா? நம்ம தலைப்பே இங்கேதான் தொடங்குது. எல்லாம் சிவபெருமான் செய்தது. மாணிக்க வாசகசாமி என்ன சொல்கிறார்? நானா தவம் பண்ணனேன், நீதான் என்னை இழுத்து கொண்டு போய் உன் திருவடியில் அமர்த்தி கொண்டாய். நானேயோ தவம் செய்தேன். இப்ப நம்மெல்லாம் சிதம்பரத்துக்கு போறோம். அந்த காலத்திலே தில்லை என்று அதற்கு பெயர். பொன்னம்பலம் பொன்னம்பலம் என்று மாணிக்க வாசக பெருமான் வாயூர பாடுவார். அந்த தில்லை, தில்லையிலே வடக்கு கோபுரம், 4 பக்கம் கோபுரங்கள் 4. வடக்கு கோபுரம். அதற்கு எதிர்த்தாற்போல் கொஞ்ச தூரம் நடந்தால் ஒரு சிறு கோயில். அந்த கோயிலுக்கு பேர் திருப்பெருந்துறை. மாணிக்க வாசகர் அருள் பெற்ற திருப்பெருந்துறை, அது அறந்தாங்கிக்கு பக்கத்தில் இருக்கு. அதில்ல, இது தில்லையிலே உள்ள திருப்பெருந்துறை. பல பெருமக்கள் போயிருக்க மாட்டார்கள், அதுக்காக விவரமா சொல்றேன். வடக்கு கோபுரத்திலே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கஜம் நடந்து வந்தால்
ஒரு கோயில் இருக்கும். அதற்கு பெயர் திருப்பெருந்துறை. ஒரு ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம் மாணிக்கவாசக சுவாமி அங்கே அமர்ந்திருக்கிறார். எப்பன்னு கேட்கிறீங்களா? கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு. மாணிக்க வாசகர் எல்லாருக்கும் முற்பட்டவர். திருஞான சம்பந்தருக்கும் முற்பட்டவர். திருநாவுக்கரசருக்கும் முற்பட்டவர். மாணிக்க வாசகம் பெருந்தகை கிட்டத்தட்ட காரைக்கால் அம்மையார், கண்ணப்ப நாயனார், மாணிக்க வாசகர் இவங்கெல்லாம் பக்கமா இருக்கும். கண்ணப்பர் எல்லாருக்கும் மூத்தவர், அது வேற. மாணிக்க வாசகருக்கும் மூத்தவர். இந்த இடத்துல மாணிக்க வாசகர் 3ஆம் நூற்றாண்டு அந்த ஊர்ல உட்கார்ந்து இருக்கிறார். தேதி என்ன சொன்னேன்? ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். மாணிக்க வாசக சுவாமிக்கு அப்போ 32 வயசு. அங்கிருந்து ஒரு பெரியவர் வருகிறார். மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியர், உடம்பெல்லாம் திருநீர், கம்பீரமா வர்றார். சக்கச்சவேல்னு திருமேனி வந்தவர். நீங்க தான் மாணிக்க வாசகரா? அப்படித்தான் எம்பெருமான் பெயர் வைத்தான். இந்த மாணிக்க வாசகருங்கிற பேரு அப்பா அம்மா வச்ச பேர் இல்லை, இது சிவபெருமான் வைத்த பெயர். உன்னுடைய வார்த்தை மாணிக்கம் போல இருக்கிறது, அதனால உன் பெயர் மாணிக்க வாசகன் அப்படின்னு சிவபெருமான் பேர் வச்சார். அப்படித்தான் எம்பெருமான் பெயர் வைத்தான். நீ நிறைய பாடி இருக்கியாமே? ஏதோ அங்கங்கே பாடியிருக்கிறேன். பாட்ட பூர சொல்லு, நான் எழுதிக்கணும். வந்தவர் அவர் நிற்கிறார். மாணிக்க வாசக சாமி உட்கார்ந்திருக்கிறார். வந்தவர் சொல்கிறார், பாட்டை எல்லாம் சொல்லு, நான் எழுதிக்கணும். மாணிக்க வாசக சாமி சொல்லிக்கிட்டே இருக்கார். உள்ளே இருந்து வருவதெல்லாம் எம்பெருமான் கொடுப்பது, மறக்காதீங்க. எல்லா பாட்டும் 658 பாட்டு சொல்லிட்டார். திருவாசகம் முடிஞ்சது. இதுக்கு திருவாசகம்னு பேரு வச்சது யாரு? சிவபெருமான். ஏன் தெரியுமா? திருவாசகத்திலே 658 பாட்டு இருக்க, எங்கேயாவது திருவாசகம்னு வருதா? திருவாசகம் முற்றோதல் செய்யக்கூடிய அடிலையிடு அன்பர்களை பார்த்து கேட்கிறேன், திருவாசகத்திலே எங்கேயாவது திருவாசகம்ங்கிற வார்த்தை வருதா? கிடையாது. திருவாசகத்துக்கு மாணிக்க வாசகர் வைத்த பெயர் என்ன தெரியுமா? குழைத்த சொல் மாலை. குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி, போற்றி திரு அகவல்ல வருது. இது திருவாசகம் 658 பாட்டு. எல்லாம் கேட்டு எழுதி வாங்கி கொண்டார் நம்முடைய பெரியவர். அவர் யார் தெரியுமா? சிவபெருமான். 658 பாட்டு எழுதியாச்சு. எழுதின உடனே கீழே கையெழுத்து போட்டாராம். ஏட்டுல என்ன கையெழுத்து போட்டார் தெரியுமா? மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. யார் திருச்சிற்றம்பலமுடையான்? சிவபெருமான். மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து போட்டார். ஓலையை கட்டி எடுத்துட்டார். நேர நடராஜா கோயிலுக்கு போனார். சந்நிதியில வச்சுட்டு மறைஞ்சிட்டார். இது ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். மறுநாள் காலையில ஆனி மாசம் மக நட்சத்திரம். எல்லாம் கூட்டமா கோயிலுக்குள்ள போறாங்க. நடராஜா சந்நிதியை திறந்தா இவ்வளவு ஏடு இருக்கு. என்னடா புதுசா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. ஏட்டை எடுத்து பார்க்கிறார்கள். முத்து முத்தான கையெழுத்து. ஏட்டில என்ன எழுதி இருக்கு தெரியுமா? மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்து. எல்லாம் கண்ணில் ஒத்தி கொண்டார்கள். புறப்பட்டாங்க. மாணிக்க வாசகர்கிட்ட வந்தாங்க. உங்க பாட்டை எல்லாம் சிவபெருமான் எழுதியிருக்கிறார். இவருக்கு கண்ணீர் வந்தது. நானேயோ தவம் செய்தேன், என்னுடைய பாட்டை எம்பெருமான் எழுதி கொள்வதற்கு நானேயோ தவம் செய்தேன். கண்ணீர் வந்தது. உள்ள போறார். நடராஜாவை பார்த்தார். எல்லாரும் கேட்டார்கள், 658 பாட்டுக்கும் விளக்கம் சொல்லுங்கள், உரை சொல்லுங்கள். உரையா? சொல்லிய பாட்டின் பொருள் அறிந்து சொல்லுவார் அல்ல,
பொருள் உணர்ந்து சொல்லுவார். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். அப்படி கைய காமிச்சார். பொருள் யார் தெரியுமா? எம்பெருமான் சிவபெருமான். இதோ எதிர்த்தாப்புல இருக்காரு நடராஜா. இவர்தான். ஒரு ஜோதி உண்டாயிற்று. மாணிக்க வாசக பெருந்தகை ஆனி மாசம் மக நட்சத்திரம் ஜோதியில் கலந்து விட்டார். ஏன் சார், என்னமோ மாணிக்க வாசகர் உட்கார்ந்திருந்தாராம், சிவபெருமான் வந்து நின்னாராம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க பார்த்தீங்களா? மாணிக்க வாசகரே இதை சொல்லுகிறார். சிவபுராணத்தில் சொல்லுகிறார். கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுட்கூத்தனே, தென்பாண்டி நாட்டானேன், அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டு. இது எங்க சொல்லிய பாட்டு? அவன் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டு. அவன் நின்ற பொழுது அவன் திருவடி கீழ் அமர்ந்து திருவடியை பார்த்தபடி நான் சொல்லிய பாட்டு இருக்க. திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இதெல்லாம் எங்கே? சிதம்பரத்திலே மாணிக்க வாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் திருவாசகத்தை எழுதி வாங்கி கொண்டார். ஏன் எழுதி வாங்கி கொண்டார்? மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். திருநெல்வேலியிலே வாழ்ந்தவர், மனோன்மணியம் என்ற நாடக நூலை எழுதியவர், மிக பெரிய நாடக ஆசிரியர். அவர் சொல்கிறார், கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்ற சித்தரை பார்த்தவர், அவருடைய அருள் பெற்றவர் சுந்தரர். இவர் மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஏன் சிவபெருமான் வந்து திருவாசகத்தை எழுதி வாங்கி கொண்டார்? ஏன்னா ஊழிக்காலம்னு ஒண்ணு வரும், எல்லாம் ஒடுங்கிரும். நம்ம பூமியில இருக்கமா இல்லையா? ஒரு நாளைக்கு சுனாமி வந்து பூமியை சாப்பிட்டு போடும். என்னைக்கு இருந்தாலும் நமக்கு வென சுனாமி தான். அப்படியே கடல் பொங்கும், பூமி கடலுக்குள்ள போயிடும். கடல் தண்ணியே அதுக்குள்ளே இருக்கிற வடவாமுக அக்கினி அப்படியே சாப்பிட்டு விடும். அந்த அக்கினிய வாயு அப்படியே மறைச்சிரும். அக்கினி அழிஞ்சிரும். வாயு அக்கினியை அணைத்து விடும். வாயு ஆகாசத்துல போய் சேரும். ஆகாசம்தான் என்னைக்கு நிற்கும். அதனாலதான் சிதம்பரம் ஆகாச கஷேத்திரம். எல்லாத்துக்கும் மேலே நடராஜா. எல்லா பூஜையும் முடிஞ்சப்பறம் ராத்திரி 10 மணிக்குத்தான் சிதம்பரத்திலே நடராஜாவுக்கு ராத்திரி பூஜை நடக்கும். எல்லாம் முடிஞ்சப்பறம் மிச்சம் இருக்குது வான், அதுதான் மிச்சம். பின்னாலே உலகம் உண்டாகிற பொழுது ஆகாசத்தில இருந்து காற்று வரும், காற்றில இருந்து அக்கினி வரும், அக்கினியில இருந்து தண்ணி வரும், தண்ணியில இருந்து மண்ணு வரும், மண்ணுல இருந்து மனுஷன் வருவான். அதனாலதான் மண்ணுக்கும் மனுஷனுக்கும் அவ்வளவு தொடர்பு. மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கும் ஆசை. கடைசியில நம்ம அங்கதான் போறோம். நம்ம 2 பேரும் தான் பக்கத்துல. அதனாலதான் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகினார் மாணிக்க வாசக சுவாமிகள். எழுதுகிறார். மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் ஊழிக்காலம்னு ஒண்ணு வரும், எல்லாம் ஒடுங்கிரும். அம்பாள் பராசக்தி சிவத்தோடு இணைந்து விடுவாள், சிவம் மட்டும் நிற்கும். ஏன்னா சிவபெருமானுக்கு பிறந்த நாளும் கிடையாது, அதனால இறந்த நாளும் கிடையாது, அதனால வயசும் கிடையாது. ஆதி இல்லை, அந்தம் இல்லை, நடுவும் இல்லை. அவர் தனியா நிற்பாராம். அப்படி தனியா நிற்கிற பொழுது எனக்கு பொழுது போகணுமே, பொழுது போகணும் இல்லை, பொழுத போக்கப்படாது, பொழுத பயன்படுத்தணும். காலத்தை விட்டா போயிரும், கிடைக்காது. தொலைச்சதை திரும்ப கொண்டு வரலாம், தொலைந்து போன காலத்தை திரும்ப கொண்டு வர முடியாது. அந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும். ஊழிக்காலம் நான் படிக்க வேண்டும், படிப்பதன் மூலம்
அந்த நேரத்தை பயன்படுத்த வேண்டும். நான் படிப்பதற்கு உரிய நூல் எது? சிவபெருமான் நினைச்சாரா நான் படிப்பதற்கு தகுதி வாய்ந்த நூல் திருவாசகம் மட்டுமே. அதனால திருவாசகத்தை எழுதி வாங்கிக்கிட்டு போனார். யாரு சொல்றா? மனோன்மணியம் பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை எழுதுகிறார். கடையூழி வருந்தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதேன். கடை ஊழி வரும் தனிமையை கடிப்பதற்காக அம்பலத்தில் ஆடக்கூடிய பெருமான் தமிழ்த்தாயே உன் திருவாசகத்தில் ஒரு பிரதியை எழுதி வாங்கிக் கொண்டார். ஆமாம், ஒரு ஆளை விட்டு எழுதப்படாதா? அவரே வரணுமா? ஆளை விட்டு எழுதினா அவன் பாட்டுக்கு தப்பு தப்பா எழுதி விட்டா என்ன பண்றது? நம்ம நாட்டில் பிரிண்டிங் மிஸ்டேக்கு எல்லையே கிடையாது. காரியாலயம்னு எழுத சொன்னா காரியலாயம்னு எழுதி வைக்கிறேன். ராமாயணம்னு எழுதுறான்னா ராமயானம்னு எழுதி வைக்கிறேன். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், பொள்ளாச்சின்னு எழுத சொன்னேன் புள்ளத்தாச்சின்னு எழுதிவிட்டான். நம்ம நாட்டில் இப்படி தப்பு வந்தா என்னத்துக்கு ஆகிறது? திருவாசகம் எல்லாம் போயிடும். அதனால சிவபெருமான் அவரே எழுதி வாங்கினார். கடையூழி வருந்தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. அதான் திருவாசகத்துக்கு பெருமை. தேவாரம் சிவபெருமானை எழுதி பார்த்தது. திருவாசகத்தை சிவபெருமானே எழுதி பார்த்தார். அதுதான் திருவாசகத்துக்கு சிறப்பு. ஏன் தெரியுமா? தேவாரத்துல பல பாட்டுக்கள் படற்கை பாட்டுக்கள், ஆண்டவனை பற்றி பாடக்கூடியவை. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இப்படின்னு கடவுள் எப்படி இருப்பார்னு பாடின பாட்டுக்கள் அதிகம். திருவாசகம் அப்படி கிடையாது. கடவுளை நேர நிக்க வச்சு, ஏய்யா என்னை தடுத்து ஆட்கொண்டாய், இப்ப விட்டுட்டியே, இது நியாயமா அப்படின்னு நேர்ல நிக்க விட்டு கேட்ட கேட்டி. தாயாய் மலையை தருவானே தாராதொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ, நான் இப்படியே போயிருவனா? அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, அன்றைக்கே என்னை ஆட்கொண்ட காலத்தில் உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் நீதானே பெற்றுக்கொண்டாய், இன்றைக்கு விட்டு விட்டால் நான் என்ன செய்வேன்? கடவுளோட நேரடியா பேசுற பேச்சு. ஆன்மீகம்னா என்ன தெரியுமா? கடவுளை பற்றி பேசக்கூடியது அல்ல ஆன்மீகம், கடவுளோடு பேசக்கூடியது ஆன்மீகம். கடவுளை நேர நிக்க விட்டு அவரை பார்த்து அவரோட பேசணும். திருவாசகத்தில் பெரும்பகுதி பாடல்கள் கடவுளோடு நேரடியாக பேசக்கூடிய பாடல்கள். அதனாலதான் அந்த 658 திருவாசகத்துக்கு அவ்வளவு சுவை. சிவபுராணம் பாடுற பொழுது எத்தனை செய்திகள் கொற்றார். அப்படியே தொடங்குற பொழுது நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தொடங்குற பொழுது அஞ்செழுத்து மந்திரத்தில் தொடங்குகிறார். நமசிவாய சிவாய நம. நான் முக்கியமான செய்தியை இப்பொழுது சொல்ல போகிறேன். அதுக்காக இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இது மனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது. நமசிவாயன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு பெரிய மந்திரம் சார். மந்திரத்துக்கு விளக்கம் உண்டா? உண்டு. யார் சொல்லி இருக்கா? திருமூலர் சொல்லி இருக்கார். நம்ம சைவ சித்தாந்த ஞானாசிரிய பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள். மெய்கண்டார் அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் எல்லாரும் சொல்லி இருக்கிறார்கள். நமசிவாயன்னா என்ன? நா என்பது மறைப்பு சக்தி. மறைப்பு சக்தின்னா நமக்கு தெரியாம பல செய்திகள் மறைந்து விட்டன. அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அது பெரிய நன்மை. ராத்திரி 9 மணிக்கு இறந்து போக போறேன்னு ஒருத்தனுக்கு இப்பவே தெரிஞ்சா இப்பவே இறந்து போக ஆரம்பிச்சிடுவேன், துக்கப்படுவான். இது மறைப்பு சக்தி. இதுக்கு பேரு நா. அடுத்தாப்பல மா. மா என்பது நம்மிடத்திலே உள்ள குற்றங்கள், மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை,
மூணு நம்மள்ட்ட இருக்கு. ஆணவம்னா என்ன? நான் தான் பண்ணினேன், நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. யான் தான், இந்த ரெண்டுமே பொல்லாதது. யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டாலன்றி யாவருக்கும் தோன்றாது சத்தியம் என்பது கந்தர் அலங்காரம். நான் பண்ணினேன், இது என்னுடைய பொருள், அதெல்லாம் கிடையாது. விழுந்தா நாளைக்கு 2 நாள். நான் என்ன சொல்றேன்? நான் தான் பெரிய ஆள், இது ஆணவம். 2வது கண்மம். நல்லதும் பண்றேன், கெட்டதும் பண்றேன், அதுல ஈடுபாட்டோடு பண்ணுகிறேன். அப்போ அதன் பலன் என்ன வந்து சேரும்? நல்லது பண்ணனா 4 பேர் பாராட்டுவார்கள், கெட்டது பண்ணனா 4 பேர் திட்டுவார்கள். அடுத்த பிறவி எடுக்கணும். இது கண்மம். 3வது மாயை. எங்கிட்டே இருக்கும், எனக்கு தெரியாது. என் முதுகு எனக்கு தெரியுமா? எல்லாம் தெரியும்னு சொல்றனே, முதுகு தெரியுமா? முதுகு தெரியாது. பூரா பார்க்கணும்னா 2 கண்ணாடியை வைக்கணும். முன்னால ஒரு கண்ணாடி, பின்னால ஒரு கண்ணாடி. அப்ப பார்த்தா முதுகு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். உன்னை நீ முழுவதும் அறிய வேண்டுமானால் 2 கண்ணாடிகளை வைக்க வேண்டும். ஒரு கண்ணாடிக்கு பெயர் குருவருள், இன்னொரு கண்ணாடிக்கு பெயர் திருவருள். குருவருளும் திருவருளும் இருந்தால் அந்த 2 கண்ணாடிகளையும் வைத்துக்கொண்டு நாம் யார் என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம். தன்னை அறிந்தின்பம் உற வெண்ணிலாவே, ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே. அந்த தந்திரம் இதுதான். மாணிக்க வாசக பெருந்தகை விளக்கம் சொல்ற பொழுது முதல்ல நமசிவாயன்னு ஆரம்பிச்சார். நா என்பது மறைப்பு சக்தி, மா என்பது மலங்கள். அடுத்தது சி என்பது சிவபெருமான். சி என்ற எழுத்துக்கு பேராற்றல் உண்டு. அத திருமூலர் திருமந்திரத்துல நிறைய படிக்கலாம். வா என்பது அம்பாள் பராசக்தி. ய என்பது இந்த ஆன்மா. ஆன்மான்னா உயிர், சோல்னு வச்சுக்கிடுங்களேன், இந்த ஆன்மா. இப்போ இந்த நமசிவாய நல்லா கேளுங்க. நம சிவய. சீக்கு அடுத்தாப்புல யாரு? வா. வாவுக்கு அடுத்தாப்புல யாரு? ய. இந்த நமங்கிறது ஒரு பக்கம் ஒதுங்கிருச்சு. நமவை அப்படி கலட்டி விடுங்க, சிவைய எடுங்க. சி என்பது சிவம், வா என்பது சக்தி, ய என்பது ஆன்மா. இந்த சி என்ற சிவபெருமான் ஏங்கிற ஆன்மா கிட்ட வரணும்னா வாங்கிற பராசக்தி மூலம்தான் வரணும். சிவய. அந்த கடைசியில இருக்கிற ய என்ற ஆன்மா சி என்ற சிவபெருமான் பால் வர வேண்டுமானால் வா என்ற பராசக்தியின் மூலம்தான் வர வேண்டும். இதுதான் சார் நம்ம சைவ சித்தாந்தமே. ஆன்மா கடவுளை அடைய வேண்டுமானால் பராசக்தியின் மூலம்தான் அடைய வேண்டும். இறைவன் ஆன்மாவை அடைய வேண்டுமானால் பராசக்தியின் மூலம்தான் அடைய வேண்டும். இந்த பராசக்திக்கு என்ன பேரு தெரியுமா? அருள்னு பேரு. இந்த அருள் மூலம்தான் ஆண்டவனை நாம் அடையலாம். அருள் மூலம்தான் ஆண்டவன் நம்மை அடைவான். அதனாலதான் இந்த சைவ சித்தாந்த கருத்தை நம்முடைய மாணிக்க வாசக சுவாமி ஒரு வரியில சொன்னார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அவன் அருள் நடுவில் சிவய. சி என்பது சிவம், வா என்பது பராசக்தி, ய என்பது ஆன்மா. இந்த 3ல முக்கியமானது சிவம். அது ஆன்மாவை அடைய வேண்டுமானால் பராசக்தியின் மூலம்தான் போக வேண்டும். ஆன்மா சிவத்தை அடைய வேண்டுமானால் அது அருள் சக்தியின் மூலம்தான் செல்ல வேண்டும். அதனாலதான் எங்க மதுரை கோயில்ல முதல்ல அம்பாள் மீனாட்சியை கும்பிட்டு அருள் மூலம் ஆண்டவனை அடைவோம். அதுக்கப்புறம் ஆண்டவனை சென்று கும்பிடுகிறோம். இருங்க, நமசிவாயத்துக்கு பொருள் சொன்னா, நா என்பது மறைப்பு சக்தி, மா என்பது மலம், சி என்பது சிவம், வா என்பது பராசக்தி, ய என்பது ஆன்மா. இப்போ இந்த நமசிவாயவில் முதல் எழுத்து என்ன? நான். மறைப்பு சக்தி. நமக்கு அதுதான் அதிகமா இருக்கு. கடவுள் யாரு தெரியல, சொல்ல தெரியல.
மறைச்சுட்டார். எத்தனையோ அறிவுகளை மறைச்சுட்டார். இப்போ இப்படி பண்ணுவோமா, இந்த நமங்கிறத கலட்டி கொண்டாந்து பின்பக்கம் சேருங்க, சிவாயவுக்கு அப்புறம் சேருங்க, சிவாய நம. நமசிவாயங்கிற பொழுது நான் என்ற மறைப்பு சக்தி தலைமை ஏற்றது. சிவாய நமங்கிற பொழுது சி என்ற சிவபெருமான் தலைமை ஏற்கிறார். எது தேவல? மறைப்பு சக்தி தலைமை ஏற்பதை விட சி என்ற சிவபெருமான் தலைமை ஏற்பதுதான் சிறப்பு. அதனாலதான் இப்போ அந்த சீக்கு முக்கியத்துவம் தந்து பின்னாலே முதல் பாட்டிலே நமசிவாய வாழ்க என்றவர் பின்னாலே அதை மாற்றி சிவாய நம என்று சொல்கிறார். 555வது பாட்டு. முதல் பாட்டு தொடக்கம் நமசிவாய வாழ்க. 555வது பாட்டு நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். இந்த நமசிவாய அங்கே சிவாய நம என்று வருகிறது. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். நான் என்பது முன்னால் இருக்கும் பொழுது மறைப்பு சக்தி, சி என்பது முன்னால் இருக்கும் பொழுது சிவபெருமான். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். திருமந்திரம் பேசுகிறது. நமசிவாயன்னு சொன்னா என்ன கிடைக்கும், சிவாய நமன்னு சொன்னா என்ன கிடைக்கும்? ரெண்டு மந்திரம். நமசிவாயன்னு சொன்னா இக சௌபாக்கியம் கிடைக்கும், இங்க உள்ள சௌபாக்கியம் பூரா கிடைக்கும். நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், பொன்னாடை, பதவி, புகழ், பெருமை இதெல்லாம் கிடைக்கும். சிவாய நமன்னு சொன்னா சிவபெருமானே கிடைப்பார். ஏன்னா அங்கே தலைமை தாங்குவது சிவம். நமசிவாயன்னு தொடங்கினவர் 555வது திருப்பாடலில் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படிங்கிறார். இந்த ரெண்டுக்கு நடுவுல 554 பாட்டு இருக்குது. இந்த 554 பாட்டுக்கும் சுருக்கமா ஒரு தலைப்பு கொடுத்தால் அந்த தலைப்பு தான் நானேயோ தவம் செய்தேன். நானா தவம் செய்தேன், எம்பெருமான் எனக்கு பக்கத்திலே வந்து அவன் அருள் செய்திருக்கிறான். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இமைக்கிற பொழுது கூட என்னை விட்டு எம்பெருமான் பிரியவில்லை. நாம் பிரிந்தாலும் நம்மை பிரியாதவன் எம்பெருமான். அதனாலே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஜியு போப் என்பவர் அற்புதமாக இந்த நாட்டிற்கு வந்து திருக்குறளை படித்தார். இந்தியாவுக்கு வந்தார், திருக்குறளை படித்தார். அறம், பொருள், இன்பம் தெரிந்தது. அதுக்கப்புறம் வீடு எங்கே இருக்கிறதுன்னு கேட்டார். அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் நூற்பயனே என்பார்கள். திருக்குறள்ல அறம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது, வீடு எங்கே இருக்கிறது? ஒரு பெரியவர் திருவாசகத்தை அவர் கையில கொடுத்தார். ஜியு போப். அவருக்கு பிரெஞ்சு தெரியும், தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், ஆங்கிலம் தெரியும். அவருடைய சமாதி லண்டனிலே இருக்கிறது. அவர் என்ன செய்தார்? திருவாசகத்தை படித்தார். திருவாசகம் மொத்தம் எத்தனை பாட்டு? 658 பாட்டு. சிவபுராணத்திலே அதுக்கு குறிப்பு இருக்கிறது. வைரத்தின சபாபதி என்ற பெரியவர் அதை சொன்னார். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. 6 வாழ்க.
வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. அஞ்சி வெல்க. ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றீர், சிவன் சேவடி போற்றீர், நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றீர், சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றீர், ஆராத இன்பம் அருளு மலை போற்றீர். 8 போற்றி. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி. 6, 5, 8 மொத்தம் திருவாசகம் 658 பாட்டு என்பதற்கு இது ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு. நம்முடைய மாணிக்கவாசகப் பெருமான் இதை தெரிந்து வைத்தாரா இல்லையா என்று நமக்கு தெரியாது. நாம் அதை படிக்கிறோம். 658 பாட்டு என்பதற்கு குறிப்பு அந்த சிவபுராணத்தில் அமைகிறது. இன்னும் ஒண்ணு சொல்றேன். 32வது வரி சிவபுராணத்திலே 32வது வரி, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். மெய்யே, சத்தியமான பெருமானே, உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். இன்றைக்கு நான் வீட்டை பெற்று விட்டேன், சிவனருளை பெற்று விட்டேன். என்ன இன்னைக்கா போனாரு? இல்லையே, இப்ப உட்கார்ந்து தில்லையில பாடிட்டு இருக்கார். ஆனா 32வது வரியில மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன்ங்கிறார். ஏன் தெரியுமா? மாணிக்கவாசக பெருந்தகை வாழ்ந்த காலம் 32 ஆண்டுகள். திருஞான சம்பந்தர் 16 வருஷம், மாணிக்க வாசகர் 32 வருஷம், சுந்தரமூர்த்தி 18 வருஷம், அப்பர் சுவாமி 81 வருஷம். அதை காட்டுற மாதிரி மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம். 1900 ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி ரெவரண்ட் ஃபாதர் G.U. போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். 1900 முதல் அச்சேரிய திருமுறை திருவாசகம். 1835 கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் என்பவர் திருவாசகத்தை அச்சில் கொண்டு வந்தார். இன்னொன்று, அதிகமாக ஓதப்பெற்ற திருமுறை திருவாசகம். ஊருக்கு ஊர் திருவாசகம். திருவாசகம் முற்றோதல் நடந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு தெரிய 1981 இருந்து நான் கலந்து கொண்ட திருவாசக முற்றோதல்கள் பல ஆயிரம். அவ்வளவு அதிகமாக முற்றோதல் செய்யப்பட்ட திருமுறை திருவாசகம். முதலில் அச்சுக்கு கொண்டு வரப்பட்ட திருமுறை திருவாசகம். முதலில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம். ஒரு நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு நான் 4 செய்திகளை சொல்லப் போகிறேன். நானேயோ தவம் செய்தேன் என்று மாணிக்கவாசகர் ஏன் கேட்கிறார்? இந்த திருவாசகத்தினுடைய முக்கியத்துவத்துக்காக ஒரு செய்தியை சொல்லப் போகிறேன். 1922ஆம் ஆண்டு, 100 வருஷத்துக்கு முன்னால, 1922ஆம் ஆண்டு மே மாசம் 19ஆம் தேதி திருவண்ணாமலை. நான் தேதியும் சொல்றேன், 19/5/1922 திருவண்ணாமலை. பகவான் ரமணர் அமர்ந்திருக்கிறார். ரமணனுடைய தாயாருக்கு பெயர் அழகம்மை. அந்த அம்மா அங்கே வந்து விட்டார்கள். ரமண பகவான் பிச்சை எடுத்து தாய்க்கும் சாப்பாடு போட்டு தானும் சாப்பிடுகிறார். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, படுத்து விட்டார். புரிந்து விட்டது. மடியில் படுக்க வைத்துக் கொண்டார் பகவான் ரமணர். அப்படியே தலையை தடவி கொடுக்கிறார், மார்பை தடவி கொடுக்கிறார். திருவாசகம் ஆரம்பிச்சிட்டார்.
நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. பாட்டு போய்கொண்டே இருக்கிறது. அழகம்மை கேட்டுக்கொண்டே படுத்திருக்கிறார். காலையில ஆரம்பிச்ச பாட்டு மடமடன்னு போகுது. 1 சிவபுராணம், 2 கீர்த்தி திரு அகவல், 3 திருவண்ட பகுதி, 4 போற்றி திரு அகவல், 5 திருச்சதகம், 6 நீத்தல் விண்ணப்பம், 7 திருவம்பாவை, 8 திரு அம்மானை, 9 திருப்பொற்சுண்ணம். போய்கிட்டே இருக்கு. அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மூச்சு ஓடிக்கொண்டே இருக்கிறது. ராத்திரி 8 மணி. பாரொடு வெண்ணாய் பரந்த எம்பரனேன் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். கடவுளே, எனக்கு வேற பற்று கிடையாது, உன்னோட சேர்த்துக்கோ, போதும், என்ன வான்னு கூப்பிடு அப்படின்னு கேட்ட பாடல். பாரொடு வெண்ணாய் பரந்த எம்பரனேன் பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசேன் திருப்பெருந்துரை உரை சிவனே. ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்ட நீ அருளிலையானான். வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயேன். இந்த உலகத்துல நான் வாழ்ந்தது போதும், வருக என்று நீ அழைக்க வேண்டும். படிச்சாரா? அம்மாவினுடைய ஆன்மா சாந்தி அடைந்து விட்டது. 1922 மே மாசம் 19ஆம் தேதி பகவான் ரமணர் எழுந்திருக்கிறார். வாங்கோ, எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாருக்கும் ஒன்னும் புரியல. இது என்ன அநியாயமா இருக்கு? பணத்தை போட்டுட்டு சாப்பிடுவதா? பகவான் சொல்கிறார், காலையில இருந்து நீங்க யாரும் சாப்பிடல. திருவாசகம் படித்தால் தீட்டு கிடையாது. அம்மா இறைவனோடு 2 கலந்து விட்டார். எல்லாரும் சாப்பிட்டாங்க. திரும்ப வந்தார், உட்கார்ந்தார். திரும்பவும் திருவாசகம். ராத்திரி முழுக்க திருவாசகம். காலையிலே செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மனம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையெனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்று முடிக்கிறார் பகவான் ரமணர். இப்போ நமசிவாயவல தொடங்கி சிவாய நம வரக்கி அவர் வாழ்க்கை சிறந்ததே. இது யாரால? ரமணர் சொன்ன மாதிரி எல்லாம் சிவபெருமான் திருவருள். அதாலையா? மாணிக்க வாசகராலையா? மாணிக்க வாசகரே சொல்கிறார், நான் காரணம் அல்ல. எம்பெருமானே, நான் சாக்கடையில கடந்தேன். நீ வந்தாய், சாக்கடையில நீ காலை வைத்தாய். நீ வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை அழைத்தாய், நான் அப்பவும் சும்மா இருந்தேன். நான் வினையை கெடுப்பவன், வா என்று சொன்னாய். எனக்கு அப்பவும் ஒன்னும் புரியலே. வினையிலே கிடந்தேனை, திருச்சரகம், வினையிலே கிடந்தேனை புகுந்து நீயும் அங்க வந்து, நான் வினை கேடன், நான் வினையை கெடுப்பவன் அப்படின்னு சொல்லி என்னை அழைத்தாய். வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினை கேடன் என்பாய் போல இணையன் யான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு. அப்பா, உன்னை அறிவித்ததும் நீ, என்னை ஆட்கொண்டதும் நீ, அத்தனையும் நீ. நான் ஒன்னும் செய்யல. நான் வெறும் ஜடமா கிடந்தேன். நானா தவன் செய்தேன்? கிடையாது. எல்லாம் நீ செய்தாய். சாக்கடையில கிடந்த என்னை தூக்கியது நீ. நான் அருள் தருபவன் என்று சொன்னது நீ. என்னை அடைத்து கொண்டது நீ. வினையிலே கிடந்தேனை புகுந்து நின்று போது நான் வினை கேடன் என்பாய் போல இணையன் யான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டாய்க்கு இரும்பின் பாவை அணைய நான் பாடேன் நின்று ஆடேன் அந்தோ அலறிடேன் உலரிடேன் ஆவிசோரேன். நீ பண்ணின கருணைக்கு நான் அலற வேண்டும், மயங்க வேண்டும், உன்னை வாழ்த்த வேண்டும். ஒன்னும் செய்யல. ஐயோ, என்னுடைய பாவனை இரும்பாகி விட்டது. என் மனம் கல்லாகி விட்டது. என் கண் மரமாகி விட்டது. நான் ஒன்னும் பண்ணல. எல்லாம் நீ செய்தது. அதனாலதான் நானேயோ தவம் செய்தேன். முக்கியமா 4 விஷயம் சொல்லணும். என்ன தெரியுமா? கடவுளை கண்ணால பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம கல்லுல தான் பார்க்கிறோம்.
ரொம்ப பேருக்கு அது கல்லாத்தான் தெரியுது, சில பேருக்குத்தான் அது கடவுளா தெரியுது. கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். கண்ணதாசன் வார்த்தை. நான் அவர் கூட கொஞ்ச நாள் பழகி இருக்கிறேன். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும். நீ கல்லுன்னு நினைச்சீன்னா அது கல்லு, நீ கடவுள்னு நினைச்சா அது கடவுள். கடவுளை பார்க்க முடியுமா? நம்ம என்ன சொல்றோம்? அதெல்லாம் முடியாது சார். கனவுலையாவது சில பேர் சொல்றான், திருப்பதி வெங்கடாஜலபதிய கனவுல பார்த்தேன். கனவுல பார்க்கலாம் திருவுருவத், அப்படியே உடம்போட பார்க்க முடியுமா? உடம்போடு பார்த்தவர் மாணிக்க வாசகர், திருவடியோடு பார்த்தவர் மாணிக்க வாசகர். கண்ணால் யானும் கண்டேன் காண்க. திருவாசகம். கண்ணால பார்த்தேன், மனசால பார்க்கல, கண்ணால பார்த்தேன். கண்ணால் யானும் கண்டேன் காண்க. அவன் எப்படி வந்தான்? அவன் திருவடிய தரையில வச்சு வந்தான். நான் திருவடியவும் பார்த்தேன். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. சிவன் என யானும் தேடினன் காண்க. அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க. நான் கண்ணால பார்த்தேன். என்ன அநியாயம் தெரியுமா? அப்படி கப்புன்னு புடிச்சுக்காம விட்டுட்டேன். கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே. பார்த்தும் பார்க்காம போச்சே. கடவுள் கிடைச்சா என்ன செய்யணுமா? கப்புன்னு இருக கட்டி பிடிச்சுக்கணுமா? மாணிக்க வாசக சாமி தான் சொல்றாரு, நினைய பிறரு கரிய நெருப்பை நீரை காலை நலனை விசும்பை தனை ஒப்பார இல்லா தனியை நோக்கி தடைத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலரால் புனையப் பெறுவதென்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தேன். புணர்ந்துன்னா என்ன அர்த்தம்? இருக்க கட்டி பிடிச்சுக்கிறது. எம்பெருமான் கிடைச்சா விடப்படாது. நெக்கு உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனி. செக்கச்சவேல்னு இருப்பாராம் சிவபெருமான். பார்த்தவர் சொல்றார், செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர்த்து புக்கு நிற்பதென்று கொள்ளோ என் பொல்லா மணியை புணர்ந்தேன். புணர்ச்சி 10ன்னு 10 பாட்டு. கடவுள் நினைச்சா எப்படி பிடிக்கணும்? சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருளுவதினியே. அப்படியே கப்புன்னு பிடிச்சுக்கணுமா? ஐயோ நான் பிடிக்காம விட்டுட்டனே. அடுகை தமிழ்தான் நம்முடைய திருவாசகம். முக்கியமா கண்டார், கண்ணால் கண்டார். எத்தனை முறை பார்த்தார் சிவபெருமானை? மாணிக்க வாசக பெருந்தகை எத்தனை முறை பார்த்தார்? அப்படியே உடம்போட. பின்னாலே 1880 ஒட்டி கல்கத்தாவில் வாழ்ந்த ராமகிருஷ்ணர் காளி மாதாவை கண்ணால் கண்டார். அதான் பெரிய ஆச்சரியம். இப்போ ஒரு 200 வருஷத்துக்கு முன்ன 1880 ஒட்டி கல்கத்தாவிலே வாழ்ந்த கதாதரன் என்ற பகவான் ராமகிருஷ்ணர் காளி மாதா பவதாரிணி, அம்மா உன்னை கண்ணால் பார்க்க வேண்டும், நீ எனக்கு காட்சி தர வேண்டும். ஏமாற்றுகிறாய். தாய் தள்ளிய பிள்ளையை பேய் கூட பிடித்துக் கொள்ளாது. என்னை விட்டு விட்டால் நான் யாரிடம் போவேன்? தாயே எனக்கு காட்சி தர வேண்டும், உன்னை நான் பார்க்க வேண்டும். எலும்போடு தோளோடு உடம்போடு பார்க்க வேண்டும். இன்றைக்கு இரவு நீ காட்சி தராவிட்டால் நான் உயிரை விட்டு விடுவேன். வேட்டியை முறுக்குவது போலே என் மனம் முறுக்கப்படுகிறது. தாயே நீ காட்சி தர வேண்டும். சொன்னது யாரு? பகவான் ராமகிருஷ்ணர். ராத்திரி 12 மணி, பவதாரிணி கோயில், கல்கத்தா, தட்சிணேஸ்வரம். அப்படியே நிற்கிறார். அம்பாள் காட்சி தரல. வாளை எடுத்தார், வெட்டிக்க போறார். அம்பாள் எதிர்த்தாப்புல மூச்சு விட்டது தெரிஞ்சுது, முகம் தெரிஞ்சுது, திருமார்பு தெரிஞ்சுது. அம்மா காட்சி கொடுத்தாய், நன்றி, இந்தா சாப்பிடு. கொஞ்சம் சாப்பாட்டை கொடுத்தா அம்மா சாப்பிட்டா. சந்தோஷம் யாருக்கு? பகவான் ராமகிருஷ்ணருக்கு. இப்ப 200 வருஷத்துக்குள்ள அம்பாளை நேரில் பார்த்தவர் பகவான் ராமகிருஷ்ணர். மாணிக்க வாசக சாமி 3ஆம் நூற்றாண்டில் சிவபெருமானை எத்தனை முறை பார்த்தார்? இத்தனை முறை பார்த்ததுக்கு நான் காரணமா, நீ காரணமா? அப்பா நீதான் காரணம்.
எனக்கு ஒன்னும் தெரியாது. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. உன்னை தந்தது நீ, என்னை ஏற்றுக்கொண்டதும் நீ. எல்லாம் நீ பண்ண காரியம். எனக்கு ஒன்னும் தெரியாது. எவன் ஒருவன் எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றானோ அவனுக்கு எல்லாம் தெரியும். எவன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றானோ அவனுக்கு இன்னும் பள்ளிக்கூடத்து பாடம் கூட தொடங்கவில்லை. தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கொலோ சதுரர். அருமையான பாட்டு திருவாசகத்தில. உன்னை தந்தாய், என்னை கொண்டாய், யார் கெட்டிக்காரன்? உன்னை தந்ததினாலே நான் பேரானந்தம் பெற்றேன். சிவபெருமானே, என்னை கொண்டதனாலே நீ என்ன பெற்றாய்? எங்க சிவனுக்கு என்ன கொடுக்க நம்மளால முடியும்? எங்க வாழைப்பழம் கொடுத்தா போதுமா? அவர்கிட்ட இல்லையா? தேங்காய் கொடுத்தா போதுமா? அவர்கிட்ட இல்லையா? அத்தனையும் அவங்கிட்ட இருக்கு. அப்ப நம்ம என்னத்தை கொடுக்க முடியும்? அதனால என்ன பெற்றதுனாலே நீ ஒன்னும் பெறவில்லை. உன்னை பெற்றதுனாலே நான் ஆனந்தம் பெற்றேன். நான் தானே கெட்டிக்காரன். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆர்கொலோ சதுரர். அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன். யாது நீ பெற்றது ஒன்று என்பான். என்னால உனக்கு என்னையா கிடைச்சது? யாது நீ பெற்றதொன்று என்பான். சிந்தையே கோயில் கொண்டையம்பெருமான், திருப்பெருந்துறை உரை சிவனே, எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கு இளங்கோர் கைமாறி. உடம்பை இடமாக்கி கொண்டாய் எம்பெருமானே, நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? எத்தனை இடத்துல பார்க்கிறார். இப்ப அதை ஒன்னொன்னா சொல்ல போறேன். மாணிக்க வாசகர் வரலாற்றுக்குள்ள இப்ப நம்ம போறோம். அப்படி போனாத்தான் கடவுளுடைய பெருங்கருணை நமக்கு விளங்கும். திருவாத ஊர் மதுரைக்கு பக்கத்துல. திருவாத ஊரிலே அமாத்திய பிராமண குலம். அமாத்திய பிராமணர்னா கோயிலுக்கு போவாங்க, சந்நிதி கர்ப்ப கிரகத்துக்குள்ள மட்டும் போகக்கூடாது, கருவறைக்குள்ள போகக்கூடாது, மற்ற எல்லா வேலையும் செய்யலாம். அப்படிப்பட்ட பிராமணர்கள் அமாத்திய பிராமணர். அந்த வம்சத்திலே பிறந்தவர் நம்முடைய வாத ஊரர். அதான் பேர் அவருக்கு. நல்லா படிச்சார், நிறைய படிச்சார். ராஜா பார்த்தான், அரிமட்டன பாண்டியன் இவரை வேலைக்கு வைத்து கொண்டான் அமைச்சராக. வயசு என்ன இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு இருக்கும். அதுவே அதிகம். அந்த காலம் அறிவுள்ளவன் அமைச்சனாக வேண்டும். அப்படி ஆனால் நாட்டுக்கு நன்மை. அதனால இவரை அமைச்சனாக்கினார்கள். குதிரைப்படை தேய்ந்து விட்டது, குதிரைகள் இறந்து விட்டன. ராஜா என்ன சொன்னான்? 12,000 தங்க காசு தர்றேன், எடுத்துக்கிட்டு போ. அறந்தாங்கிக்கு பக்கத்துல ஏம்பல்னு ஒரு ஊர் இருக்கு. அரேபியாவில இருந்து குதிரை கொண்டாந்து விற்பாங்க. அரேபிய குதிரை நம்ம படைக்கு வாங்கிக்கிட்டு வா. யார்கிட்ட? திருவாத ஊரர்கிட்ட. இவர் அமைச்சர். ஆட்களை அழைத்து கொண்டார். 12,000 பொற்காசுகள் எடுத்துக்கொண்டார். புறப்பட்டார். மதுரையிலிருந்து புறப்பட்டார். சொக்கலிங்க பெருமானை பார்த்து புறப்பட்டார். சந்தன சாந்தின் சுந்தர போற்றி, சிந்தனை கரிய சிவமே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி கும்பிட்டுட்டு புறப்பட்டார். நேர அறந்தாங்கி தாண்டி வந்தாச்சு. ஒரு சோலை. சோலைக்குள்ளே இருந்து ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய ஒரு காந்தம் இழுக்கிறது. இரும்பு உள்ளே போய்விட்டது. இழுத்த வேகத்திலே அங்க போய் நிற்கிறார் சிவபெருமான். கழுத்திலே மாலை, பூநூல், அப்படியே உட்கார்ந்திருக்கிறார். செக்கச்செவேல்னு திருமார்பு. ஒரு 50 பேர் கூட அடியார் பெருமக்கள். கை இப்படி சின்முத்திரையோடு அமர்ந்திருக்கிறார். அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய், செந்தளல் துறை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய். எல்லாம் திருவாசகத்துல இருக்கு. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். திருவாசகம் 658 பாட்டுல அந்த காலத்துல 450 பாட்டு பாடம் பண்ணினேன்.
இன்னைக்கு எங்க போனாலும் திருவாசகம் படிச்சா கடவுளோடு ஒன்றி போகலாம். கண்ணீர் வரும். நேர கடவுள் நிக்கிறார்னு நினைச்சுக்கிடுங்க, கண்ணீர் வரும். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. சரி, இவர் உள்ள போறார். சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். சிவபெருமான பார்த்தார், மகிழ்ச்சி. சுத்தி சுத்தி வந்தார், கும்பிட்டார், கீழே விழுந்து கும்பிட்டார். சிவபெருமான் திருவடிய தலைமையில வச்சார், விபூதி பூசி விட்டார். தன் வெந்நீரு எனக்கு அணிவித்து, திருவாசகத்தில் இருக்கு அகச்சான்று. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே, துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். திருவடிய தலையில வச்சார். இவருக்கு மகிழ்ச்சி. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. அதுதான் உபதேசம். மாணிக்க வாசகருக்கு கிடைச்ச அஞ்செழுத்து மந்திர உபதேசம் எது? நம சிவாய இல்ல, சிவாய நம. நானேயோ தவம் செய்கிறேன், சிவாய நம என பெற்றேன் என சொன்னேன் இல்ல, குருநாதன் கொடுக்க நான் உபதேசமாக பெற்றேன். நானேயோ தவம் செய்தேன், நானா தவம் பண்ணினேன், சிவபெருமான் எனக்கு அதை உபதேசத்தின் மூலம் கொடுத்தார். சிவாய நம, சிவாய நம. கிடைச்சுதா? எந்திரிச்சாரா? மடமடன்னு பாட ஆரம்பிச்சிட்டார். அருமையான வாக்கு. சுத்தி சுத்தி வர்றார், ஆடுறார், பாடுறார். சிவபெருமான் பார்த்தார், பரவாயில்ல, நல்லா பாடுற, உன் பாட்டு மாணிக்கம், உனக்கு பேரு மாணிக்க வாசகன். இவருக்கு மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இந்த மந்திரி பதவி வேண்டாம், இந்த 12,000 பொற்காசு எக்கேடும் கெட்டு போகட்டும், குதிரையை பத்தி கவலை இல்லை, இவர் பின்னாலே போயிடுவோம். வேற ஒண்ணும் வேண்டாம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், எதுவும் வேண்டாம், இந்த சிவம் போதும், சிவம் வேண்டும், இது வேண்டும். கண்ணை மூடினாரா, சுத்தி சுத்தி வந்தாரா, பாடினாரா. இவர் போற பொழுது நானும் போக வேண்டும் நினைச்சாரா, கண்ணை முழிச்சாரா, சிவபெருமான காண மறைஞ்சிட்டார். சுத்தி இருந்த ஆட்களையும் காணும். எப்படி இருக்கும்? கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே, பார்த்தும் பார்க்காம விட்டுட்டனே, புடிச்சுக்காம விட்டுட்டனே, இருக பிடிக்காம விட்டுட்டனே. அழுதார். சிவபெருமான் சொன்னார், தில்லைக்கு வா. முடிஞ்சு போச்சு. ஒரு பெரியவர் அழகாக சொன்னார். டாக்டர் வா சுபமாணிக்கனார்னு என்னுடைய பேராசிரியர், எனக்கு திருவாசகம் படிக்க தூண்டியவர். அவர் சொல்லுவார், சமய இலக்கியத்தின் சுந்தர காண்டம் திருவாசகம். சுந்தர காண்டத்துக்கு ஏங்க பெருமை? ராமாயணம்னா முதல்ல சுந்தர காண்டம் தானே சொல்றீங்க. சுந்தர காண்டத்தன்னைக்கு தானே கூட்டம் சேருது. சுந்தர காண்டம் கேட்டா எல்லா துன்பங்களும் தீர்ந்து போய்விடும் சொல்றமா இல்லையா? ஏன் சுந்தர காண்டத்துக்கு அவ்வளவு பெருமை? ராமனோடு இணைந்த சீதையை விட ராமனை விட்டு பிரிந்து ராமனை நினைத்து கண்ணீர் விட்ட அறத்தின் வடிவான சீதைக்கு சிறப்பு அதிகம். கடவுளோடு இணைந்த ஆன்மாவை விட கடவுளை விட்டு பிரிந்து கடவுளை அடைய வேண்டும் என்று கண்ணீர் விட்டழுத ஆன்மாவுக்கு சிறப்பு அதிகம். அசோகவனத்திலே சீதை, திருப்பெருந்துறையிலே மாணிக்க வாசகர். பிரிஞ்சாச்சே, அவர் என்ன சொல்லுவார்? சங்க இலக்கியத்திலே சொல்ற மாதிரி சமய இலக்கியத்தின் சுந்தர காண்டம் திருவாசகம். சமய இலக்கியத்திலே சீதை ராமனை பிரிந்து அழுதது போலே சிவபெருமானை பிரிந்து மாணிக்க வாசகர் அழுத அழுகைதான் திருவாசகம். தமிழ்ல எத்தனை தமிழ்? ஒன்று, பேசினால் இயல் தமிழ், பாடினால் இசைத்தமிழ், நடித்தால் நாடகத் தமிழ், 12 திருமுறை சைவத் தமிழ், 4000 திவ்ய பிரபந்தம் வைணவத் தமிழ், திருவாசகம் அழுகை தமிழ். கணவனை நினைத்து மனைவி அழுத அழுகை, அந்த அழுகை தமிழ்தான் திருவாசகம். கணவனாகிற சிவபெருமானை நினைத்து மனைவியாகிற மாணிக்க வாசகர் அழுத அழுகைதான்
திருவாசகம். அதனாலதான் திருவாசகத்துக்கு தாய்மார் கூட்டம் அதிகம் சேருகிறது. திருவாசகம் முற்றுவதல் வச்சு பாருங்க, 100 பேர் பெண்கள் வந்தால் ஒரு 25 பேர் ஆண்கள் தேறுவார்கள். மங்கையர் மல்கு மதுரை சேர்ந்த வகை அறிவார் எம்பிரான் ஆவாரே. மதுரையில மங்கையர்கள் ரொம்ப பேரு போய் நின்று கும்பிட்டாங்களாம். திருவாசகத்துல வாக்கு, மங்கையர் மல்கு மதுரை சேர்ந்த வகை அறிவார் எம்பிரான் ஆவாரேன். ஒன்னு சொல்றேன், கேட்கிறீங்களா? ஆண்களுக்கு பக்தி அதிகமா, பெண்களுக்கு பக்தி அதிகமா? என்ன குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குறீங்க? சத்தியமா சொல்றேன், பெண்களுக்குத்தான் பக்தி அதிகம். இன்னொன்னு சொல்லவா? ஆணாயிருந்தாலும் மனசளவிலே நீ பெண்ணாக மாறினால்தான் கடவுளை அடைய முடியும். பெண்ணுக்குரிய நம்பிக்கை, பெண்ணுக்குரிய அடக்கம், பெண்ணுக்குரிய பணிவு, பெண்ணுக்குரிய பக்தி, இதெல்லாம் பொண்ணுக்கு இருக்கணும். நினைப்பு வச்சுங்க. பெண்ணுக்குரிய பக்தி இதெல்லாம் வந்தால்தான் ஆண் கூட ஆண்டவனை அடைய முடியும். மாணிக்கவாசக பெருந்தகை தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டார். சிவபெருமானை கணவனாக்கி கொண்டார். கணவனை பிரிந்து மனைவி அழுத அழுகை தமிழ்தான் 658 திருவாசகம். சிவபெருமான் யாரு? கணவன். மாணிக்கவாசக சுவாமி யாரு? மனைவி. இந்த நாயக நாயகி பாவம் என்று வைணவத்திலே சொல்லுவார்கள். நம்மாழ்வாரையும் திருமங்கை ஆழ்வாரையும் நாயகி என்று வைணவத்திலே சொல்லுவார்கள். பரகால நாயகி என்றும் பராங்குச நாயகி என்றும் சொல்வார்கள். அப்படி பார்த்தால் மாணிக்க வாசகர் ஒரு நாயகியாக இருந்து இறைவனை கண்டவர், வழிபட்டவர். இது முதல் முறை இறைவனை திருப்பெருந்துறையில் பார்த்தது. கொஞ்ச காலம் ஆச்சு. இந்த கூடர்ந்தங்கள்லாம் என்ன பண்ணனா, 12,000 பொற்காசு என்ன பண்றதுன்னு கேட்டான். இவர் என்ன சொல்கிறார்? நான் கடவுளை கேட்டு சொல்கிறேன். சிவபெருமான் அசரீரியாக சொன்னார், கோயில் கட்டு. திருப்பெருந்துறையிலே அற்புதமான கோயில், கட்டாயம் பார்க்க வேண்டிய கோயில். பதிபீடம் கிடையாது, கொடிமரம் கிடையாது, சிவபெருமானுடைய திருமேனியிலே சிவலிங்கம் கூட கிடையாது, அம்பாளுக்கு திருமேனி கிடையாது, 2 திருவடிதான் இருக்கும். திருப்பெருந்துறை தெற்கு பார்த்த கோயில். எல்லா கோயிலும் கிழக்கு பார்த்து இருக்கும். இது யமன் திசையை பார்த்து தெற்கு பார்த்த கோயில். வாசப்படியில நின்னா நேர சிவலிங்கம் தெரியும். சிவலிங்கம் கிடையாது. லிங்கத்துக்கு பதிலா ஒரு பாத்திரத்தை மூடி வைத்திருப்பார்கள். அதான் திருப்பெருந்துறை கட்டினது யாரு? மாணிக்கவாசக சுவாமி. அந்த கோயிலிலே 95 அற்புதங்கள். நிழல் விடுவது ஒரு அற்புதம், குதிரைகள் ஒரு அற்புதம், கொடுங்கைகள் ஒரு அற்புதம். 95 அற்புதங்கள் எழுதி போட்டிருக்காங்க. சிவபுராணம் 95 வரி, திருப்பெருந்துறையில் அற்புதங்கள் 95 வரி. 12,000 பொற்காசுகளை பயன்படுத்தி மாணிக்கவாசக பெருந்தகை அந்த கோயிலை கட்டினார். நமக்கு ஒரு சந்தேகம், ஏன் சார் குதிரை வாங்கி கொடுத்த காசை கோயில் கட்டினா அது மிஸ் அப்ராப்ரியேஷன் இல்லையோ? நமக்கெல்லாம் தோணுமா இல்லையா? ஆமா, தப்பு தானே. அது யாரா இருந்த என்ன? ஒரு காரியத்துக்காக கொடுத்த காசை, ராஜா கொடுத்த காசை அதுக்குத்தானே பயன்படுத்தணும். மாத்தலாமா? ஏன் அப்படி? அதுக்கு ஒரு காரணம் சொல்லுகிறேன். நிறைய பேசணும், அதுக்கெல்லாம் இப்ப நேரம் கிடையாது. சுருக்கமா சொல்றேன். பாண்டிய ராஜா ஒரு காலத்திலே உப்பரிகையில் உட்கார்ந்திருந்தார். ஒரு சித்தர் அந்த பக்கமாக போனார். சித்தர்கள் ஆகாசத்தில் பறப்பார்கள், உடம்பை லேசாக்கி பஞ்சு போல் ஆக்குவார்கள். அதுக்கு ஒரு குளிகையை பயன்படுத்துவார்கள். இந்த சித்தர் வச்சிருந்த குளிகை விழுந்துருச்சு. பாண்டிய ராஜா உப்பரிகையில இருந்தவன் அதை எடுத்துட்டான். எடுத்த உடனே ஆச்சரியமா போச்சு, சித்தர் கீழே இறங்கி வந்துட்டார். இந்த வந்த சித்தர் இவங்கிட்ட கேட்டார், இந்த குளிகையை கொடுத்துரு. இவன் என்ன கேட்டான் தெரியுமா? கைலாசத்திலே சிவபெருமான் இருப்பதை காட்டினா குளிகையை தருவேன். சித்தர் சரின்னார்.
கூட்டிட்டு போயிட்டார். இவன் செங்கோலோட கைலாசத்துக்கு போனான். கைலாசம் பார்க்கிறான், தங்கமலை, பொன்மலை, பொன்னார் மேனியனே, புலித்தோலை அரைக்க சைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிடிர்கொன்றை அணிந்தவனே, தங்கமலை. அப்படி செங்கோலை ஊனி வச்சானா சிவக்காட்சி கிடைச்சுதா. சிவபெருமானையும் அம்பாளையும் பார்த்தா. சித்தர் வா போகலான்னார். திரும்பி வர்ற பொழுது அந்த செங்கோலை எடுத்தான். கொஞ்சம் தங்கம் நல்லா இருந்தது, சேர்த்து எடுத்துக்கிட்டான். அதுதான் தப்பு. ஒட்டிக்கிட்டு இருந்ததுங்கிறாங்க, அது சேர்ந்து இருந்தது, எடுத்துக்கிட்டு வந்துட்டான். வந்து தன்னுடைய கருவறையில வச்சுவிட்டான். சிவன் சொத்து. சிவபெருமான் அங்க இருந்து வட்டி கணக்கு போட்டுக்கிட்டே இருந்திருக்கார். இப்ப ரொம்ப காலம் ஆயிப்போச்சு. அந்த ராஜா இப்போ அரிமர்தன பாண்டியனா பிறந்தான். அந்த சித்தர் இப்போ மாணிக்க வாசகரா பிறந்தார். அந்த பாண்டியனுடைய அந்த பொக்கிஷத்துல இருந்த அந்த தங்கம் வட்டி போட்டு இப்ப 12,000 பொற்காசாக ஆகி இருக்கிறது. என்ன ஆச்சு? அதே சித்தர் மாதிரி மாணிக்க வாசக சுவாமி அந்த பணத்தை எடுத்து வந்து சிவன் சொத்து அன்னைக்கு கொண்டு வந்ததை இன்னைக்கு அவனுக்கே கொடுத்து கணக்க நேர் பண்ணி விட்டார். சிவகவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் என்பவர் நம்முடைய பெரிய புராணத்துக்கு உரை எழுதிய பெரியவர். அவர் இந்த செய்தியை சொல்லுகிறார். சரி, குதிரை இல்லை, கட்டியாச்சு. ராஜா அங்கிருந்து ஆள் விட்டான். குதிரை என்னாச்சு? சிவபெருமானே, நான் என்ன செய்யணும்? ஏன் தெரியுமா? என்னைக்கு ஆட்பட்டாரோ அன்னைக்கே தானுங்கிறது போச்சு. இனிமே எல்லாம் சிவபெருமான். இந்த பொம்மலாட்டம்னு ஒண்ணு பார்த்திருக்கீங்களா? பின்னால வந்து கயிறை வச்சு இழுப்பான். இந்த பொம்மை கையவும் காலையும் தூக்கும். பொம்மையா தூக்குது, பின்னால உள்ளவன் கயிறை வச்சு இழுக்கிறான். பொம்மலாட்டக்காரன் சிவபெருமான், பொம்மை மாணிக்க வாசகர். அதான் அந்த பாட்டு. அன்றே எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றே எனையாய் என்னை ஆட்கொண்டு அன்றே செய்வாய் விடை செய்வாய், என்ன வேணாலும் பண்ணிக்க போ, நானோ இதற்கு நாயகமே. சிவபெருமான் என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு மாணிக்க கல்லை கொடுத்து ராஜாவுக்கு அனுப்பு, ஆவணி மாசம் மூல நட்சத்திரம் குதிரை வரும்னு சொல்லிட்டார். புறப்பட்டு மதுரைக்கு வந்துட்டார். இன்னும் 4 நாள் இருக்கு, குதிரைய காணோம். ராஜா இவரை சிறையில போட்டுவிட்டான். எந்த ஊர்ல போட்டான்? இவர் சொந்த ஊர்ல போட்டான், திருவாத ஊர்ல. ஏன்? சொந்த ஊர்ல போட்டாத்தான் மானம் போகும். வெளிநாட்டுல அடி வாங்கினா தெரியாது, சொந்த ஊர்ல அடி வாங்கினா அத்தனை பேருக்கும் தெரியும். சொந்த ஊர் ஜெயில போட்டான். ஆவணி மூலம் நாளைக்கு காலையில, இன்னைக்கு ராத்திரி பாத சிலம்பு ஒலி கேட்கிறது. ஆகா, எம்பெருமான் வந்து விட்டார். ஆயிரக்கணக்கான வெள்ளை குதிரைகள் அணி அணியாய் வருகின்றன. ஒரு வெள்ளை குதிரை மேல சிவபெருமான் கம்பீரமா வருகிறார். ராஜா பார்த்தான், மாணிக்க வாசகர் சிறையிலிருந்து விடுவித்தான். ஓடி வந்தார். மதுரையிலே ஆவணி மூல வீதி, அந்த வீதிக்கே பேரு ஆவணி மூல வீதி. ஏன் தெரியுமா? ஆவணி மாசம் மூல நட்சத்திரத்திலே சிவபெருமான் ரிஷப வாகனத்திலே வராமல் குதிரை வாகனத்திலே இல்லை, குதிரையிலேயே வந்து காட்சி கொடுத்த இடம். அதனால அந்த வீதிக்கு ஆவணி மூல வீதின்னு பேர். குதிரையில நிற்கிறார். மாணிக்க வாசகர் பார்க்கிறார். இது 2வது காட்சி. ஆகா, குருநாதன் நமக்கு தன்னை காட்டி விட்டு கண்ணீர் வருது. அற்புதமா பாடுறார். ஒரு பொண்ணு மாடியில நின்று இந்த குதிரைக்காரனை பார்த்தாளாம். சிவபெருமான் செக்கச்சவேல்னு இருப்பார், கண்ணுக்கு மை போட்டிருப்பாராம். இந்த முழங்காலுக்கு கீழே வர்ற மாதிரி அவர் ஒரு உடுப்பு அணிந்திருப்பாராம். அதையெல்லாம் பார்க்கிறார். ஒரு பொண்ணு அம்மாவை பார்க்கிறா. அம்மாட்ட சொல்றா, அந்த ஒருத்தர் வந்து நிக்கிறார் பாத்தியா, அம்மா ரொம்ப அழகா இருக்காருல்ல, கண்ணுக்கு மை போட்டு இருக்காருல்ல, கருணை கடலா இருக்காருல்ல, அம்மா அவளை தெரியுதாம்மா, அவரை பார்த்தியாம்மா, அவரு நித்தம் மணாளர், ரொம்ப அழகனானவர். என்ன அர்த்தம்? நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தேவையில்லை. வேத மொழியர் வெண்ணீட்டர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும்
கண் அஞ்சனத்தர், அஞ்சனம்னா மையி. சிவபெருமான் சிவப்பு, சிவப்பா இருக்கவங்களுக்கு மை போட்டா ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு மை போட்டா மை போட்டதே தெரியாது. கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளிந்துருக்குவர் அன்னே என்னும் உள்ளிந்துருக்கி உலப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரார் அன்னே என்னும். 10 பாட்டு, அற்புதமான பாட்டு. கல்யாணம் ஆகணும்னா இந்த பாட்டை படிக்கணும். நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். சிவபெருமான் குதிரைக்காரனா வந்தார். ராஜா அங்கிருந்து வந்தான். பார்க்கிறான், குதிரைக்காரரே அழகா இருக்கார், குதிரையெல்லாம் நல்லா இருக்கு. சரி, பெருமான் சொல்லுகிறார், நல்லா பார்த்துக்கோ, வேற என்னமோ ஆகி போயிட்டா பொறுப்பு நம்மளுது இல்லை. வித்தாச்சு, சரக்கு, வித்த சரக்கு வாபஸ் வாங்கப்பட மாட்டாது, தெரிஞ்சுக்கோ, வச்சுக்கோ. ராஜா என்ன பண்ணனா, தங்கம் கொடுத்தானா, வேண்டாம் போன்ட்டாரா. கழுத்துல போட்டிருந்த பொன்னாடைய கொடுத்தானா, கையில வச்சிருக்கிற பெரம்பனால வாங்கினார். என்ன பெரம்பனால வாங்குறார்? சிவபெருமான் தலையை குனியலாமா? அதனால பெரம்பனால வாங்கினாரா. ராஜா கேட்கிறான், என்ன பொன்னாடைய பெரம்பனால வாங்குறார்? மாணிக்க வாசகர் சொன்னார், அது அவங்க நாட்டு பழக்கம், அவ்வளவுதான். சிவபெருமான் சொன்னார், எல்லாத்தையும் பார்த்துக்கோ. பார்த்துட்டேன், நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. சரி, அவர் கிளம்பிட்டார். என்ன பண்ணனார், திருப்பெருந்துறைக்கு பக்கத்துல நரிக்குடின்னு ஊரு இன்னைக்கும் இருக்கு. அங்க உள்ள நரிகளை பூரா குதிரையா மாத்தி விட்டார் எம்பெருமான். கொண்டு வந்துட்டார். ராத்திரி என்ன ஆச்சு, எல்லா குதிரையும் நரியா மாறி போச்சு. ஏன் சார், ஒரு கழுதைய பிடிச்சு குதிரையாக்கலாம் இல்ல? ஏன்னா கழுதையும் குதிரையும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கு. சில பேர் ஓவியம் வரைவான், கீழே குதிரைன்னு எழுதுவான். எழுதுனாத்தான் தெரியும், இல்லாட்டி அது கழுத மாதிரி இருக்கும். எழுதக்கூடாது. இது எப்படி சின்னதா இருக்கிற நரி, இதை பிடிச்சு குதிரையாக்கிறார். அது எப்படி புரியுதா? நரிய எந்த சர்க்கஸிலையும் சேர்க்க மாட்டான், பொல்லாது, நயவஞ்சகம் உள்ளது. உன் மனசுங்கிற நரிய என்கிட்ட கொடு, எல்லாருக்கும் பயன்படுற குதிரையா நான் மாத்தி காட்டுறேன் அப்படிங்கிறார் சிவபெருமான். சின்ன நரியை பெரிய குதிரையாக்கினானும், நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து முடிஞ்சது. ராஜாவுக்கு கோபம் வந்தது. ஒரு பெரிய கல்லோட கட்டி மாணிக்க வாசகரை வைகை ஆத்துல நிக்க விட்டு அடியிட்டான். வைகை ஆத்துல தண்ணியே கிடையாது. நான் ஒரு 30-40 வருஷத்துக்கு மேல மதுரையில தான் இருக்கிறேன். எங்க மதுரையில தண்ணியே வராது. வைகையில தண்ணி வந்துட்டா கழுத்தாளம் வரும். கழுத்தாளம்னா தெரியுதா? தலைகீழா நின்னா கழுத்தாளம் வரும். அவ்வளவுதான் எங்க ஊரு வைகை. அன்னைக்கு வெள்ளம் வந்துருச்சு. சிவபெருமான் கருணை, எல்லாம் ஓடி போயிட்டான். மாணிக்க வாசக சாமி கோயிலுக்கு வந்துட்டார். சிவபெருமான் கருணை வெள்ளமாக வந்தது. அந்த வெள்ளத்தை தான் பின்னால பாடுவார். நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன்னன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெள்ளமேம்பர். அந்த வெள்ளம் யாரா? சிவபெருமானா. ராஜா பார்த்தான், எல்லாரும் வெள்ளத்தை அடைக்கணும், ஆளாளுக்கு பங்கு. இங்கே மரத்தை கொண்டாந்து போடு, கல்லை கொண்டாந்து போடு, மண்ணை கொண்டாந்து போடு, ஊருக்குள்ள தண்ணி வரக்கூடாது. வந்தின்னு பிட்டு வாணிச்சு, அவளுடைய இடம் அடைக்கிறதுக்கு ஆள் இல்லை. சிவபெருமானே, சிவபெருமான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவான். நம்ம தான் அவனை தவிர யார் யாரையோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஓடி வந்தான். பாட்டி, கூலி கொடுத்தனை வேலை கொள்வார் உண்டோ? கூலிய கொடு, வேலை பார்க்கிறேன். அப்பா, என்னுடைய பகுதி நீதான் அடைக்க வேண்டும். பாட்டி, கூலி என்ன கொடுப்பேன்? நான் ஏழை, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, இந்த பிட்டுத்தான் இருக்கு, வேணும்னா பிட்ட தர்றேன். பாட்டி, எனக்கு பசிக்குது, பிட்ட கொடு, நான் சாப்பிடுறேன். பாட்டி, நீ வியாபாரம் பண்றவ, உனக்கு கேடு வரக்கூடாது. அதனால என்னங்க ப்ராப்ளம்? I don't know what your problem is. அட பரவாயில்லைங்கிறேன். பிட்ட கொடு பாட்டி, அந்த பிட்ட கொடு. பிட்டு உதிர்ந்து போச்சுன்னா நான் சாப்பிடுறேன். பிட்டு உதிராம நல்லா இருந்ததுன்னா நீ வியாபாரம் பண்ணிக்கோ அப்படின்ட்டார். பிட்டை எடுத்தாளா பாட்டி? எல்லா பிட்டும் உதிர்ந்து போச்சு. பிட்டுக்கு தெரிஞ்சிருக்கு.
உதிர்ந்தால் சிவன் வயிற்றில் சேரலாம், உதிராவிட்டால் எவன் வயிற்றிலோ சேர வேண்டும். இவர் என்ன பண்ணார்? வாங்கி சாப்பிட்டார். பாட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்? ஆமா, நம்ம என்ன அவருக்கு கொடுத்தோமா? கோயில்ல கூட நைவேத்தியம்னு சொல்லி அதை லேசா திறந்துட்டு கப்புன்னு மூடிப்படுவோம். ஆவி கூட அவருக்கு முழுக்க போறதில்லை. அவர் அன்னைக்கு பிட்டைய சாப்பிட்டார், வந்தியனுடைய அன்பை சாப்பிட்டார். வேலைக்கு வந்தார், வேலை ஒழுங்கா பார்க்கல, பாடுறது ஆடுறது. அவரால் ஆடாம இருக்க முடியாது. அவர் ஆடலைன்னா நம்ம நாக்க அசைக்க முடியாது. ஆடுறார், பாடுறார், வெட்டி விட்டார், அடுத்தவன் ஒழுங்கா போட்ட கரையை வெட்டி விட்டார். இதுல கொண்டு வந்த மண்வெட்டி ஆத்துல விட்டார். ராஜா வந்தான், கோபம் வந்தது, பெரம்ப எடுத்தான், திரும்பி நின்றவர் முதுகலை அடிச்சான், அவன் முதுகல பட்டுது, அத்தனை பேர் முதுகலையும் பட்டுது, கரை உயர்ந்தது. இவர் காணாம போயிட்டார் சொக்கலிங்க பெருமான். அசரீரி வாக்கு சொல்லிட்டு இவை அனைத்தும் மாணிக்க வாசகருக்காக செய்யப்பட்டவை. இந்த காட்சி அப்போ சிவபெருமான் எத்தனை முறை வந்துட்டார்? முதல்ல திருப்பெருந்துறையிலே குருநாதனாக வந்தார், அதை மாணிக்க வாசகர் பார்த்தார். இரண்டாவது பின்னாலே குதிரைக்காரனா வந்தார், அதை மாணிக்க வாசகர் பார்த்தார். மூணாவது விட்டு வாங்கி சாப்பிடுறதுக்காக வந்தார், இதை மாணிக்க வாசகர் பார்க்க முடியல. ஏன்னா அவர் கோயிலுக்குள்ள இருந்தார். ராஜா ஓடுனா, கோயிலுக்கு போனா, மாணிக்க வாசகர் காலில் விழுந்தான், நீங்க எப்படியாவது திரும்பவும் மந்திரியா வரணும். போதும்டா அப்பா, உங்ககிட்ட மந்திரியா இருந்ததெல்லாம் போதும், இனிமே சிவபெருமான் வேற ஒண்ணு வேண்டாம். புறப்பட்டார், திருக்கடுக்குன்றத்துக்கு வந்தார். எம்பெருமான் திரும்பவும் காட்சி கொடுத்தான். கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்குன்றிலே, திருக்கடுக்குன்றிலே கணக்கில்லாத கோலத்தை காட்டினான் குருநாதன். அங்கேயும் பார்த்தார். இது அடுத்த காட்சி. எல்லாம் முடிச்சு கடைசியில தில்லைக்கு வந்தார். நான் முதல்ல சொன்ன நிகழ்ச்சி இப்பொழுது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். சிவபெருமான் அந்தண கோலத்திலே வந்தார், திருவாசகத்தை எழுதி வாங்கி கொண்டார். ஆக 5 முறை சிவபெருமான் திருமேனி எடுத்து வந்திருக்கிறார். நம்முடைய கருமேனி கழிப்பதற்கு அவர் திருமேனி எடுத்து வந்தார். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நான் காரணமா? சிவபெருமான் காரணமா? சிவபெருமான் தான் காரணம், நான் காரணம் அல்ல. நானா தவம் செய்தேன்? 5 முறை வந்தாரே, நான் 4 முறை பார்த்தனே, ஆனாலும் அவரை இருக பிடிச்சுக்கலையே. இதுதான் திருவாசகம். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன். சிவபெருமான் எப்படியா? தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான். சிவபெருமான்னு சொன்னாலே நாவினிக்கும். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே வள்ளலார் பேசுகிறார். இந்த திருவாசகத்திலே முழுவதும் ஆழங்கால் பட்டவர் ராமலிங்க சுவாமிகள். ராமலிங்க சுவாமிகளுடைய திருவருட்பா என்பது திருவாசகத்தின் 19ஆம் நூற்றாண்டு பதிப்பு. திருவருட்பா இஸ் தி 19th century edition ஆஃப் திருவாசகம் என்று சான்றோர்கள் பேசுகிறார்கள். ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் எழுதுகிறார், மேல் நாட்டிலே உள்ள எல்லா மத நூல்களையும் ஒரு தராசு தட்டில் வைத்து திருவாசகத்தில் ஒரு வரியை ஒரு தராசு தட்டில் வைத்தால் திருவாசக தட்டு கீழே இருக்கும், மேல் நாட்டு தட்டுகள் மேலே போய்விடும். என்ன ஒரு வரி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கடவுள் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிவது கிடையாது. அந்த அளவுக்கு திருவாசகம் எல்லோரையும் இழுத்து விட்டது. மாணிக்க வாசக பெருந்தகை அந்த அற்புதமான பாட்டு 555வது பாட்டு, நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து. இந்த தானே வந்துங்கிற வார்த்தைக்குத்தான் இவ்வளவு நேரம் நான் பேசியிருக்கிறேன். நானா கூப்பிட்டேன்? அவரா வந்தாரு, என்னை ஆட்கொண்டார். ஏன் சார் நமக்கெல்லாம் வரமாட்டேங்கிறாரே?
அவருக்கு தெரியும். எப்போ பக்குவம் உண்டாகுதோ அப்பத்தான் அவர் வருவார். நமக்கு உள்ள ஆசை பாசம் இதுக்குள்ள அவர் வரமாட்டார். ஒரு கோயில்ல குருக்களுக்கு முன்னால சிவபெருமான் காட்சி கொடுத்தாராம். குருக்கள் அசந்தே போயிட்டார். என்ன சிவபெருமான் மாதிரி இருக்கிறீரே, எந்த டிராமா கம்பெனின்னு கேட்டார். சிவபெருமான் சொன்னார், டிராமாவும் இல்ல, கம்பெனியும் இல்ல, நடிப்பு இல்ல, நான் சிவபெருமானே வந்திருக்கிறேன் அப்படின்னார். என்னையா சொல்றேன், சிவபெருமான் எப்படியா வருவாரு? இவரால நம்ப முடியல. நீங்க நல்லாத்தான் மேக்கப் போட்டிருக்கீங்க, ஏதோ ஒரு டிராமா கம்பெனி இல்ல, முட்டாளே, நான் சிவபெருமான். அப்படியா? ஒண்ணு செய்றீங்களா? என்ன? இந்த மணிய தங்கமாக்கு, மணி ஐம்பொன் தங்கமாக்கு. சிவபெருமான் தொட்டாராம், மணி தங்கம் ஆயிடுச்சான். தங்கமான உடனே குருக்களுக்கு புரிஞ்சு போச்சு. சிவபெருமானே நில்லுங்கோ, இந்த வர்றேன். வெளியில ஓடினார். வெளியில கூட்டம் நிறைய இருக்கு. எல்லாரையும் பார்த்தார். உள்ள சிவபெருமான் வந்திருக்கிறார். எல்லாரும் சொன்னாங்க, 4:20 வரைக்கும் நல்லாத்தானே இருந்தாரு, இப்ப என்னாச்சு? திடீர்னு தோணுது. நல்லாத்தானே இருந்தாரு குருக்கள், என்னைக்கு சிவபெருமான் வந்தாரு? உள்ள சிவபெருமான் வந்திருக்கிறார். இந்த மணியை கொடுத்தேன், தங்கமாக்கி விட்டார். நிஜமா? ஆமா, இந்த பாருங்க, மணி அடிக்கிறேன். தங்கத்தினுடைய ஒலி அற்புதமாய் கேட்கிறது. எல்லாம் உள்ள வரணும்ல, சிவபெருமான பார்க்கணும்ல, ஒருத்தன் கூட வரல, எல்லாம் ஓடி போயிட்டேன். குருக்களுக்கு ஒன்னும் புரியல. என்னடா 1000 பேர் நின்னா சிவபெருமான பார்க்க வேண்டாமா? எல்லாம் ஓடி போயிட்டானே. 10 நிமிஷம் ஆச்சு. எல்லாம் திரும்பி வர்றான். அண்டா குண்டா டப்பா டவரா எல்லாம் தூக்கிக்கிட்டு வர்றான். சிவபெருமான்கிட்ட கொடுத்து தங்கமாக்கணும். சும்மாவா? தங்கம் பவுன் 1,15,000 இந்தியாவில் வித்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. விடலாமா? அப்ப நமக்கு என்ன வேணும்? அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா சிவபெருமான் நம்ம கிட்ட வரமாட்டார். தானே வந்து, உனக்கு பக்குவம் வந்து விட்டால் எம்பெருமான் தானே வந்து எம்மை தலையடித்தாற் கொண்டருளும் வான்வார் கடல் பாடி. முந்தியும் சொல்லுவார், இப்பவும் சொல்றார். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் இந்நமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவேன். இந்த உடம்பு ஊன், இதோடு சேர்ந்த வாழ்க்கை இது வெறுத்து போய்விட்டது. இது வேண்டாம். இனிமேல் எம்பெருமானோடு இரண்டர கலக்க வேண்டும். இது யார் செய்த செய்கை? எம்பெருமான் செய்த செய்கை, நான் செய்த செய்கை அல்ல. எம்பெருமான் நாயை கொண்டு போய் ஒரு பெரிய பல்லக்கில் வச்ச மாதிரி என்ன கொண்டு போய் இப்படி வச்சிருக்கு. நாய்க்கு தவிசிட்டு அப்படிம்பார். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை அப்படிம்பார். உலகத்திலே மட்டமானது நாய். அந்த நாயை விட மட்டம் நான் என்னார் மாணிக்கவாசகர். நாயெல்லாம் கூடி ஒரு மகாநாடு போட்டுச்சான். அதுக்கு ஒரு நாய் லேட்டா வந்துச்சான். எல்லாம் அதை பார்த்து, சீ நாயே, ஏன் லேட்டா வந்தேன்னு கேட்டுதான். அதுதான் ஞாயிற்கடையாம் நாயேனை. நாய்களுக்குள்ள கடப்பட்ட நாயையா. ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாயப்பிறவி உன்வசமே வைத்திட்டிருக்கும் அதுவன்றி ஆயக்கடவேன் நானோதான். என்னதோ இங்கு அதிகாரம் காயத்திடுவாய், உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலேன். உடம்புல போடு, இல்லை உன் திருவடிக்கீழ் சேர்த்துக்கள். உனக்கு என்ன விருப்பமோ அதை செய். மாணிக்கவாசக சுவாமியினுடைய திருவாசகத்துக்கு என்ன பெருமை தெரியுமா? இவ்வளவு நேரம் அதைத்தானே சொன்னேன். தட்சிணாமூர்த்தி இவ்வளவு காலமா தவம் பண்ணினாரா இல்லையா? தவம் எந்த திசையை நோக்கி பண்ணினார்? தவம் வடக்கு நோக்கி பண்ணுவாங்க. தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி தவம் செய்கிறார். அதனால அவர் பண்ணின தவத்தின் பலனாக தெற்கில இருந்து சிவபெருமான் வந்தார். தமிழ்நாடு தெற்கே தானே இருக்கு. சிவபெருமான் வந்தாராம். சிவபெருமான் எப்படி வந்தார்? மாணிக்க வாசகர் மாதிரி வந்தாராம்.
சிவபெருமான் செய்த தவத்துக்கு பலன் கொடுப்பதற்கு தெற்கிலே இருந்து சிவபெருமானே வந்தது போல மாணிக்கவாசகப் பெருமான் வந்து திருவாசகத்தை கொடுத்தார். தட்சிணாமூர்த்தியின் தவத்துக்கு கிடைத்த பலன் திருவாசகம். அவர் எத்தனை காலம் தவம் பண்ணினால் இப்படி ஒரு நூல் கிடைக்கும்? அதுதான் இன்னொன்று சொல்லுகிறேன் நிறைவாக. பழைய காலத்திலே வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சிவலிங்கத்துக்கு பதிலாக திருவாசகத்தை வைத்து வழிபாடு செய்தார்கள். திருவாசக ஏடு அதுதான் சிவம், அதுக்குத்தான் வழிபாடு. திருவாசக ஏட்டை வைத்து வழிபாடு செய்கிறார்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள். இப்பொழுதும் திருவாசகத்தை வைத்து அதை சிவலிங்கத்துக்கு சமமாக வழிபாடு செய்கிறார்கள். எங்க ஊர் தேவகோட்டை. தேவகோட்டையிலே ஒரு செட்டியார் குடும்பத்திலே திருவாசகத்தை வெள்ளி ஏடு, இவளது ஏடுகள் வெள்ளி ஏடுகள், பூரா தங்க முலாம், பார்த்தா தங்க ஏடா தெரியும். 658 திருவாசக பாட்டு, ஒரு தப்பும் கிடையாது. அதை வச்சு வீட்டில் பூஜை செய்கிறார்கள். திருவாசகத்துக்கு அந்த பெருமை. இப்போ ஒரு செய்தி உங்களுக்கு மறந்துடாம சொல்லணும். ஆமா, திருவாசகத்தை மாணிக்க வாசகர் சொல்ல எழுதினது யாரு? சிவபெருமான். சரி, அந்த ஏடு எங்க சார் இருக்கு? எழுதினாரா இல்லையா? 3ஆம் நூற்றாண்டுல அந்த ஏடு எங்கே இருக்கு? அந்த ஏடு தில்லையில் இருந்தது. பின்னாலே தில்லைவாழ் அந்தண பெருமக்கள் தங்களுக்குள் ஒரு கலகம் வந்த பொழுது அந்த ஏட்டை தூக்கி சிவகங்கை குளத்தில் போட்டு விட்டார்கள். யாருக்கும் இல்லாம போகட்டும். ஒரு பெரியவர், அம்பலத்தாடி ஐயர் மடம், அதை சேர்ந்தவர், குளிக்க போன பொழுது அந்த ஏடு அவர் கைகளில் கிடைத்தது. பத்திரமாக எடுத்துக்கொண்டார். பின்னாலே முகமதிய படையெடுப்பு நடந்தது. அவர் மடத்தை தில்லையிலே இருந்து பாண்டிச்சேரி, புதுச்சேரி அதற்கு மாற்றினார். அப்போ அந்த ஏட்டை பத்திரமாக கொண்டு வந்தார். இப்பொழுது அந்த ஏடு பாண்டிச்சேரியில் அம்பலத்தாடி ஐயர் மடம் என்ற மடத்தில் பத்திரமாக இருக்கிறது. யார் எழுதினதுங்கிறாங்க? சிவபெருமான் எழுதினதுங்கிறாங்க. ஒரு பெரிய பெட்டிக்குள்ள வச்சிருக்கிறாங்க. நம்ம போனா பெட்டிய பார்க்கலாம். சார், ஏட்டை எப்ப சார் பார்க்கலாம்? சிவராத்திரி அன்னைக்கு காலையிலே அந்த ஏட்டை எடுத்து காட்டுகிறார்கள். தொடாமல் பார்க்கலாம். திருவாசகத்துக்கு அவ்வளவு பெருமை. தேவர் குரல் ஆட்டி திருவாசகம் சூட்டி மூவர் தமிழ் ஓதி 4000 பாடி தாவடங்களாக முச்சங்கத் தமிழ் அணிந்து காவிய மாமணியாம் கம்பன் முடி கவித்து தீவினை மாற்றும் திருமந்திரம் சொல்லி ஆவி உருக்கும் அருட்பாவால் அருச்சித்து கூவி திருப்புகளை கூத்தாடி தெண்டனிட்டு தேவாதி தேவன் அருள் சேர்ந்திடுவோம் எம்பாவாய் என்று வணங்கி இருந்து கேட்ட பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து